ஒரு நாள் ஒரு கிளைண்ட்டு எனக்கு கால் பண்ணாங்க. சார், இன்வாய்ஸ் கரெக்டாக இருக்குது, ஆனால் இவே பில்ல அமௌண்ட்டு மிஸ்டேக்காக என்ட்ரு ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி கிளைண்ட்டுக்கு 2 days அப்புறம் தான் தெரிய வருது. அவங்க அக்கௌண்டன்ட் பண்ண மிஸ்டேக்கை அவங்க சொல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க கேட்ட கொஸ்டின், சார் இப்போ என்ன பண்ணுறது? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் சுச்சுவேஷனை செக் பண்ணோம். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. அதை அவங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த விஷயத்தை கரெக்டாக முடிச்சிட்டோம். ஆனால் அதோட முடியலை. நாங்கள் அவங்களுக்கு இன்னும் ஒரு அட்வைஸ் கொடுத்தோம். இந்த மிஸ்டேக்கை பற்றி ப்ராப்பராக ஒரு லெட்டர் பேடில் ரெடி பண்ணி சைன் பண்ணி சீல் பண்ணி வச்சுக்கோங்க சார்னு சொல்லிட்டு சொன்னோம். அது ஏன் தெரியுமா நாங்கள் சொன்னோம்? இன்னைக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நாளைக்கு ப்ராப்ளம் வரலாம்ல. ஃப்யூச்சரில் ஜிஎஸ்டியிலேருந்து ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வந்தால் அப்போ இந்த லெட்ரு அவங்க சைடுக்கு ப்ரூஃபாக இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் இந்த டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக ரெடி பண்ண சொன்னோம். பிஸ்னஸில் மிஸ்டேக் வரலாம், ஆனால் மிஸ்டேக் ஆன பிறகு அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் முக்கியம். நாங்கள் எப்போவுமே கிளைண்ட்டுக்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதை சரி பண்ணால் மட்டும் பத்தாது, ப்ராப்பராக டாக்குமெண்டேஷனும் பண்ணி வைக்கணும். அதுதான் ப்ரொஃபஷனல் அப்ரோச்.